அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஸ்பெஷல் லுக் ட்ரெய்லரை இந்நேரத்துக்கு நீங்களே பார்த்து நீங்களே பிரேக் டவுன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப லேட்டு. அதுக்கு காரணம் எனக்கு வீடியோ போட தோண மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால தான் வீடியோ லேட்டாக போட்டுட்டு இருக்கிறேன். இனிமேலாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி இதெல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்கப்பா. ஏப்பா இப்படி எல்லாம் பேச வைக்கிறீங்க? மூச்செல்லாம் வாங்குது பாருங்க, வயசாகிட்டே போகுது. ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்க. சுத்தமா சுத்தாதா சுத்தம். சரி விடுங்க, இந்த வீடியோக்குள்ளார போலாம். இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே டூம் கிட்ட இருந்து தான். நம்ம டூம் வந்துட்டு ஒரு த்ரோன்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரோட அரியாசனத்துல. இது லாட்வீரியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவரை சுத்தியுமே ஒரு கிரீன் கலர் மேஜிக் சூழ்ந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் தான் அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த கிரீன் கலர் மேஜிக்ங்கிறது லோக்கி கிட்ட தான் இருக்கும். அவரோட பவரை மேபி அப்சர்வ் பண்ணி நம்ம டூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லோக்கியுமே டிவி ஏஜென்ட் லுக்ல இருக்கிறதுனால அவரோட பவரை இவர் உறிஞ்சிட்டு விட்டுருக்கலாம். யாருக்கு தெரியும்? கிரீன் கலர்ல க்ளோ ஆயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இவர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல நம்ம சூஸ்டாம் வந்துட்டு சொல்றாங்க, டூமை விட ஸ்மார்ட்டஸ்டான கை யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அவங்க பேக்ரவுண்ட்ல இவரை பத்தி அப்படியே புகழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே புகழ்ந்துட்டு இருக்கக்குள்ள அவன் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்பவே கேரிங்கான பர்சன், அவன் ரொம்பவே கைண்ட்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஏன் டூமை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம டூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்டையே ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ்டாமும் இவனை பத்தி எல்லா விஷயத்தையும் அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸும் ரொம்ப விரப்தியோட கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏமாந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க மூஞ்சியே பாருங்களேன், டூம் பெரிய சம்பவமா பண்ணிட்டு ஓடிட்டாரு போல. இதுக்கப்புறம் தான் சூஸ்டாம் டூம் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கிற காரணத்தை சொல்றாங்க. ஒரு நாள் அவன் நேஸ்ட எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம டூம் அவரோட மனைவியும் மகனும் இருக்கிற ஓவியத்தை ரொம்பவே ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கிறாரு. டூம் உயிரா நேஸ்ட தன்னோட மனைவியும் மகனையும் இழந்துட்டு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, லோக்கி இவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கைய திருடி வாழ்ந்துட்டு இருக்கிறதா டூம் நினைக்கிறாரு. அதனாலதான் இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை பற்றிலாம் சூஸ்டாம் அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்ல அவெஞ்சர்ஸ் ரொம்பவே விரப்தியோட ஒரு ஏமாற்றத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் நம்ம டூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸுக்கு நம்பிக்கையை கொடுக்குற ஒருத்தராக வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கையை உடைக்கிற ஒருத்தராக மாற போறாரு. அதனால தான் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஏமாற்றத்தோட உட்காந்து அவரோட கதையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த முக்கியமான ஷாட்டை காமிக்கிறாங்க. ஒரு யூனிவர்ஸே, ஒரு உலகமே அழிஞ்சு போயிருக்குது. இந்த உலகங்கிறது டோபி மெக்வேரோட உலகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டூம்ஸ்டே ஆரம்பிக்கிறதே டோபி மெக்வேரோட உலகம் அழியறதுல இருந்துதான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவா கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் டூமா இல்ல எக்ஸ்மேனாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதை காட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு, விக்டர் இது நீயா பண்ண சொல்லு விக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோட நம்ம டூமை பார்த்து கேட்கிறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம டூம் சொல்றாரு, நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்க்கையை திருடி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஆண்ட்மேனையும் அவரோட பொண்ணையும் அதுக்கப்புறம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸையும் ஜானி ஸ்டாமையும் காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சார்ல்ஸ், மேக்னெட்டோலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே கவலையோட வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்ணு முன்னாடியே எல்லாம் காணாம போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அவரோட மகன் ரெண்டு பேத்தையும் காமிக்கிறாங்க. இவர் சொல்ல போனா அவரோட வாழ்க்கையை திருடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, டைம் டிராவல் பண்ணி. உன்னாலதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்க்கக்குள்ள. அப்புறம் நம்ம தாரு, லவ், நம்ம லோக்கி ஒரே ஒரு ஷாட்ல வராரு டிவி ஏஜென்ட் லுக்ல. இன்னொரு பக்கம் ஷூரிக்கெல்லாம் மரண பயத்தை பார்க்க முடியுது. இந்த ட்ரெய்லர்ல தான் எல்லாருமே மரண பயத்தோட இருக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மரண பயத்துல வச்சிருக்கான் டூம். எலை நீ பெரிய ஆளு தான். இதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான சீனு, நம்ம டூம் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங்க கொடுக்குறாரு. இதை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. பிளாக் கலர்ல ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றாரு, ஒரு மாதிரி வெனம் மாதிரிலாம் மாறி அப்படியே வந்து லேண்ட் ஆகுறாரு. அது என்ன மேஜிக்னு தெரியல. டார்க் வேர்ல்டு புக்கை படிச்சு ஏதோ ஒன்று மேஜிக் பண்றாரா என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்ம தாருக்கும் டூமுக்கும் சண்டையுமே நடக்குது. நம்ம தாருமே ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங்கை போட்டு பயங்கரமா நம்ம டூம் அடிக்க வராரு. நான் அடிக்கிற அடியில நரகத்தை பார்த்துட்டு தாட்டா நீ நரகத்துக்கே போக போற அப்படின்னு அடிக்க வராரு. ஆனா நம்ம டூமு ரெண்டே விரல், லெஃப்ட் ஹேண்ட்ல ரெண்டே விரல் ஸ்டாம் பிரேக்கரை நிறுத்தி நம்ம தாரை தூக்கி போட்டு ஒரே அசிங்கப்படுத்திட்டாரு. ஒரே அட்டாக் தான். தாரு அந்தாண்ட போய் விழுந்துட்டான். என்ன அடிங்கிறீங்க? இதுக்கப்புறம் நம்ம டூமும் அந்த நரகமும் எனக்கு பதில்
சொல்லும் அப்படின்னு சொல்லி அவரோட பவர் அப்படியே தரையில இறங்குறாரு. இறக்குனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லா சென்டினல்ஸ் ரோபோட்டும் அப்படியே எழுந்திருச்சு கிரீன் கலர்ல கன்னு க்ளோ ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போகுது. அண்ட் நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணக்குள்ளேயும் சொல்லியிருந்தோம், சுத்தியும் அந்த சென்டினல்ஸ் எல்லாம் இருக்குது, இது எக்ஸ்மேன் யூனிவர்ஸா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் தான் போல, அதனால தான் சென்டினல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம டூமு கண்ட்ரோல் எடுத்து டூம் பாட்ஸா மாத்துறாரு. அதை மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஐகானிக் போஸ்ட்ல ஐ எம் டூம் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து எத்தனை பேருக்கு அயன்மேன் ஞாபகம் வந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அயன்மேனோட அந்த சீனுங்கிறது கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இதோட இந்த ட்ரெய்லர் முடிஞ்சு. முழுக்க முழுக்க டூமுக்காகவே ஒரு ட்ரெய்லரை செதுக்கி வச்சிருந்தானுங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.